So welcome to channel Sara Creations. இது வரல எத்தனைமா 3 எபிசோடா? 3 எபிசோடு பாக்காதவங்க எல்லாம் போய் சேனல் லிஸ்ட்ல போய் பாத்துட்டு ஆயா கதையை கேட்டு, ஏன்னா இந்த காலத்துல வந்து கதை பேசுறதுக்கு தான் ஆள் கிடையாது. ஆனா கதையை வந்து நேர்ல பேசும்போது ரொம்ப போரா இருக்கும். வீடியோ வழியா பேசும்போது அது என்னமோ வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ பேசுறாங்க, நம்ம வந்து பேசலாம். ஆமா, பிளா பிளா பிளா. சோ நேர்ல பேசும்போது ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமேன்றதுனால நிறைய பேர் நேர்ல பேசுறது இல்ல. இதே வந்து வீடியோல இருந்து பார்த்தா ஒன் வே தான். சரி, அவ பாட்டுக்கு பேசுறா, நான் 2.0ல பாத்துட்டு போறேன்ப்பா நானு அப்படின்னு வந்து லிசன் பண்றவங்க தான் ஜாஸ்தி. சோ இன்னைக்கு வந்து எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம்? துவாரகேஷ். ஓகே, கலர்ஃபுல்லா இருந்தது. துவாரகேஷ் என்ன யமுனா ரிவர்ல போகணும். அவன் என்ன சொன்ன, இப்படி போனா வந்துடும். அது வந்து கரடு முரடா இருந்தது. அதனால என்ன பண்ண, நீங்க போட் ஏறிடுங்க. போட்ல போனீங்களா அந்த பேங்க்ல அந்த பக்கம் யமுனா ரிவர்ல அந்த பக்கம் விட்டுடுவோம். அங்கதான் டெம்பிள்லாம், அங்கேருந்து வேற நடக்கணும்னா. அன்பார்ச்சுனேட்லி வண்டி போட்டு ஒரு போட்டு போனதுனால இன்னொரு போட்டுக்கு வெயிட் பண்ணும். அப்ப நம்பர் ஆஃப் பீப்புள் பாப்பல்ல, அது பார்த்துட்டு அங்க இங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா என்னால உள்ளேயும் போக முடியல. போட்ல ஏறதே தண்ணியில ஏறணும், அதுவா ஆடி இருக்கு. நம்ம காலா நிக்கல, காலை வேற தூக்கி வைக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டோம். யாரோ ஒருத்த என்ன பண்ண, இந்த ஓரமா உட்கார்ந்தவன் அவன் ஏந்து போயிட்டான். சிம்பதி உடனே அங்கே உட்காந்து, என்னம்மா போச்சுமா, அங்கேருந்து ரிவர்ல வந்ததுமா. வந்துட்டு இறங்க போறோம். ஒரு ராக் மாதிரி இருந்தது சௌமனி. அந்த ராக்ல வந்து இந்த போட் இடிச்சிட்டு பாரு. இடிச்ச உடனே அந்த போட்ல இருக்கிற மேல இருக்கிறது ஃபார்ச்சுனேட்லி ஒரு குழந்தை தள்ள விழுந்ததுமா, விழ வேண்டியதுமா. நேரவா அந்த குழந்தை எஸ்கேப் ஆச்சு. அந்த ஷாக்லயே இறங்கறதுக்கே பயமாயிடுது. எல்லாரும் ஷவுட் பண்ண அந்த போட் மேல, என்ன அது விழது தெரியாது. நேரம் எஸ்கேப், கிருஷ்ணன் தான் காப்பாத்தின. அங்கேருந்து போனோம். அந்த டெம்பிள்ல வந்து நட சாத்திட்டான். வாசல்ல பயங்கர மழை, தலைவலி, டீ குடிக்கணும். டீ எல்லாம் எங்க குடிக்கிறதுன்னு தெரியல. 6:30 மணி ஆச்சு. சரி, நம்ம என்னடா இருக்கலாமா போலாமா, நைட். ஆமா, ஈவினிங். அதுக்கப்புறமா விஜய் சொன்னா, இல்ல அத நம்ம இவரை பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னா. அதுவும் பயங்கர கிரௌடு, உக்காந்துட்டோம். இந்த வெள்ளை ஆங்கிள் போட கிட்டக்க பாக்கலாம்னா அதுவும் முடியல. எவ்வளவு சம்மோ மேனேஜ். அப்புறம் இந்த பக்கம் வந்தா டிவிலயே காமிச்சா, நம்ம ஷீரடியை காமிக்கிற மாதிரி டிவில பார்த்த உடனே உள்ளயும் அதுலயும் ரொம்ப டிஃபரன்ஸே இல்ல. ஏன்னா இவாளெல்லாம் அலங்காரம் எல்லாம் இவாளெல்லாம் பார்த்து அந்த கிருஷ்ணரை பார்த்தாக்கா, என்னடா இருக்கிற கிருஷ்ணர் மாதிரி இருப்பாரு, என்னடா இப்படி இருக்காரு. நம்மள கோவில கிருஷ்ணர் எவ்வளவு சிரிச்சுண்டு ஃப்ளூட்டை வச்சுட்டு வான்னு கூப்பிடு. அங்க வந்து டேமேன்னு உட்காந்துக்க மாதிரி இருக்கு. அதனால அந்த இது பார்த்தோம். அதுக்கப்புறம் கோகுலம், மதுரா அம்மா, வேற சைல்டு கிருஷ்ணா வாஸ் பார்ன். அது ஜெயில் மாதிரியே இருக்கு. நோ செல் இஸ் அலவுட், நோ கேமரா இஸ் அலவுட். என்ன வந்து என்ன பண்ண, ஜெயில தானே பிறந்தேன். அதே ஜெயில இன்னும் இருக்கு. ஃபுல் டைட் செக்யூரிட்டி. சரி, ஏன்னா எந்த இந்த முஸ்லீம் இதெல்லாம் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஃபுல் செக்யூரிட்டி. அவன் வாசல் என்ன பண்ணிட்டான், நான் ஒன்றதை பார்த்தான், வீல் சேர் வாங்கிக்கோங்கட்டான். வீல் சேர்ல என்ன ப்ராப்ளம்னா, எல்லாரோடையும் போக முடியாது. ஒண்ணு அவன் அசிஸ்டன்ட் வீல் சேர் ஆச்சுன்னு வருவான், இல்லன்னா நம்மளவா யாரன்னா எடுத்துன்னு வச்சுக்கோ, நம்மளால பார்க்க முடியாத போயிடும். அவன் பார்த்த இடத்துனால ஃபாஸ்டா ஆச்சுன்னு போயிடுறான். ரொம்ப நியூசன்ஸ். அவன் ஆச்சுன்னு பண்ணா இவாளுக்கு இது என்ன காமிக்கிறதுன்ட்டு. நம்ம மனுஷா வந்தாலன்னா அவன் நம்மளால பார்க்க முடியாது. என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்சம் தூரம் வரைக்கும் பண்ண. நான் சொன்னேன், நான் வீல் சேர்ல வரல, உங்களோட நடந்து வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஆமா, வீல் சேருக்கு பணம் கட்டணும். பணம் கட்டி அதெல்லாம் பார்த்தா நடக்காது. ஏறி பார்த்தா கிருஷ்ணர் பிறந்த இடம் பார்த்தோம். அது எத்தனை பேருக்கு குடுப்பனை இருக்கும். மதுரால கிருஷ்ணர் பிறந்த இடத்த பார்த்தோம். அந்த இடத்துல திருத்துலா கொடுத்த உடனே கிருஷ்ணர்கிட்டே வாங்கிட்ட மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு சந்தோஷம். பண்ண மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிறதுனால தான் அங்க நார்த் இந்தியால ஓடுறது. ஆமா, அதாவது அங்க டூரிசம் தான்டா. டூரிசம் வேற ஒண்ணுமே கிடையாது. லைவ்லிவுட்டே ஒண்ணுமே கிடையாது. சரி, பரவாயில்ல. ஆட்டோ, ரிக்ஷா, அங்கங்க ஜிலேபி அங்கங்க அதை எப்படி சாப்பிட்டுட்டு துப்பிட்டு கிருஷ்ணரை பார்த்துட்டு முடிஞ்சா கிருஷ்ணனுக்கே கொடுத்துருவா பல. அங்கேயே கிருஷ்ணன் முன்னாடி நிறைய ஸ்வீட்ஸ் வச்சிருக்கா. குழந்தை இல்ல, ஜாங்கிரி, ஜிலேபி எல்லாம். அவன் பாக்குறான் அந்த பிரீஸ்ட் பார்த்துட்டு, குட்டி குட்டி பசங்களை ஆச்சுன்னு எங்கம்மா கூப்பிட்டு ஜிலேபி கொடுத்து துட்டு வாங்கிடுறான். அப்பாடி, அப்பா ஃபுல்லா ஜாலியா இருந்து பாத்துருப்பேன். ஜாலியா பார்த்தேன், ஜாலியா இருந்தது. சோ மதுரா வரலாம் போயிட்டு வந்துட்டீங்க ஜாலியா. மதுரா பார்த்துட்டு அங்கிருந்து வைண்ட் ஆஃப் கிளம்பியாச்சு. ஓகே.
டீ குடிச்ச அப்புறம் தான் பிராணமே வந்தது. சரி சரி ஓகே. சோ இதெல்லாம் வந்து ஓல்டேஜ் பீப்புள் போகணும்னா less than 60 தான் ஓல்டேஜ். ஆமாமா சௌமி, அதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் மேக்கே வைல் த சன்ஷைன். இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு அதுதான். ஏன்னா இப்பெல்லாம் வந்து 40 வயசுக்கு மேலேயே நீ பெயின் வந்துடுது. அதனால என் வயசு கூட தாங்காது போல இருக்கு. அதனால தயவு செய்து எல்லாரும் பில்கிரிம் போகணும்னு நீங்க நினைச்சீங்களானாக்கா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு பெருசா போட்டுட்டு போக முடியும்னு நினைக்காத, சின்ன சின்ன ட்ரிப்பா போட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டா எல்லா கோவிலும் பார்க்கலாம். ஆனா ஒரு கோவிலும் பார்க்க வேண்டியது அது கண்ணால ரசிக்கணும். ஓகே, அது எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான் இம்பார்ட்டன்ட். என்ன சொல்ல கரெக்டா? இது எல்லாம் பண்ணணும்னா ஒண்ணுதான் இம்பார்ட்டன்ட், அது நடந்தே ஆகணும். அது என்னது? என்னது? மணி இல்ல, காசு. அதெல்லாம் கூட பரவாயில்லம்மா, கிருஷ்ணர் நம்மள கூப்பிடணும். அதான் மெயின். சொன்னது என்ன கூப்பிட்டதே கிருஷ்ணர் தான். அதேதான் இன்னைக்கு நான் சொல்றேன். ஆமா, நான் நினைச்சு பார்க்காம நடந்ததுன்னா லார்ட் கிருஷ்ணா, லார்ட் கிருஷ்ணா he wants to see you அப்படி சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துக்கணும். சோ இதுதான் இம்பார்ட்டன்டான மெசேஜ் இந்த எபிசோடு. சோ இந்த எபிசோடோட நம்மளுடைய கிருஷ்ணாவோட பயணம் வந்து ஒரு பார்ட். அதான் கிருஷ்ணாரு இன்னொரு ஒரு லாஸ்ட் பார்ட் ஒண்ணு வருது, அது வந்து ஒரு டிவைனான பார்ட். ஆமா, அது சொல்லும் போது அந்த பார்ட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தான் இந்த எபிசோட்ஸே நாங்க வந்து ரிலீஸ் பண்றோம். சோ அதான் மெயின். ஏதோ எங்க அம்மா சொல்லணும் அப்படின்றதுனால கிடையாது, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இப்ப நீங்க வந்து ஓல்டேஜா போறீங்க, பில்கிரிம் போறீங்க அப்படின்னா என்னெல்லாம் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும்ன்றது எங்களால முடிஞ்சது. ஏன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு டிராவல் இன் ஓல்டேஜ் and that too with knee pain. அந்த knee pain என்றது எல்லாருக்குமே உண்டு. என்னந்தாலும் அந்த டிராவல்ல டெம்போவோ ஏதோ பண்ணா கால் வீங்கிடுது. கால் வீங்கி காலை தூக்கி நடப்போமா, கிருஷ்ணரை பாப்போமா, திருப்பி வந்து உட்காருவோமா, இத்தனை இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யோசிக்கலாம் எதுக்கு போகணும்ட்டு. பட் ஸ்டில் as ஒரு ஹியூமன் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆசைன்னு ஒண்ணு இருக்கும். நார்த் இந்தியால போய் எப்படி இருக்கு கோவில் பாக்கலாம், எப்படி கிருஷ்ணர் இருக்கு, எந்த மாதிரி இருக்குன்னு இருக்கும். சோ எங்க அம்மா சொல்றது பார்த்தா நானும் போகணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சோ கிருஷ்ணர் கூப்பிட்டா நானும் போவேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமா போயிட்டு ரைட் பாக்கலாம். ஆமா, 2 டைம்ஸ் கூட போலாமே தவிர லேட்டா போனாக்கா அது போக முடியாம ரைட். இதுக்கு மேல நிறைய துட்டு ஆயிட போறது, அதனால அது வேற பாக்கணும் நம்ம. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் என்னது? அதுல இருந்து நிறைய இருக்கு. அது நைமிசாரண்யம் போனோம். நைமிசாரண்யத்துல சூப்பரான பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணோம். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஒரு காஸ்டியூமோட நம்மளோட வேற ஒரு மேக்கப் பண்ண அம்மாவை பாப்போம். போனோம் பேபி. ஓகே, அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல, டெல்லியோட எபிசோட்ல, ஆக்ராவோட எபிசோட்ல பாக்கலாம். சே பாய்.